போயும் போயும் உன் வீட்டுக்கு வந்தாரா? நம்ப மறுத்த அக்கம் பக்கத்தினர், சத்தியம் செய்த அந்த நபர். நடிகர் மேஜர் சுந்தரராஜன் ஆரம்ப காலத்தில் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் பணியாற்றிட்டு இருந்தார். ட்ரிப்ளிகேன்ல ஒரு முட்டுச்சந்தில் அவருக்கு வீடு இருந்துச்சு. அவரது மேஜர் சந்திரகாந்த் நாடகம் மாபெரும் வெற்றி பெற்றிருந்தது. அன்றைய நாடக விமர்சகர்களால வெகுவா பாராட்டப்பெற்ற நாடகம் மேஜர் சந்திரகாந்த். உண்மையில அது கே பாலச்சந்தரோட நாடகம். ஒரு நாள் அந்த நாடகத்தை பார்க்க எம்ஜிஆரே வந்தாரு. திடீரென எம்ஜிஆர் வர கூட்டம் எகிரியது. நாடகத்தை விட எம்ஜிஆரை காண கூட்டம் முண்டி அடிச்சிச்சு. ஒரு வழியா எம்ஜிஆர் வெளியில வர அவரிடம் வாழ்த்து பெற வந்தார் சுந்தரராஜன். கூட்டம் அவரையும் அமுக்கி நசுக்கியது. சட்டென காரில் ஏறுங்கள் என்றார் எம்ஜிஆர். ஒரு நிமிஷம் மிரட்சியானார் சுந்தரராஜன். ஏறுங்க என எம்ஜிஆர் மீண்டும் சொல்ல தட்ட முடியாமல் காரில் ஏறினார். சிறிது தூரம் கூட்டத்தை கடந்த பிறகு இறக்கி விடுவார் எம்ஜிஆர்னு எதிர்பார்த்தார் சுந்தரராஜன். உங்க வீடு எங்கன்னு எம்ஜிஆர் கேட்டார். உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்னு சுந்தரராஜன் சொல்ல, விடாப்பிடியா உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க என அழுத்தி கேட்டார் எம்ஜிஆர். சுந்தரராஜன் வசிக்கும் தெருவுக்கே சென்றார் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் கார் அங்கே போனது. அது ஒரு முட்டுச்சந்து. நிச்சயமா உங்க கார் போய் திரும்பி வருவது சிரமம். இங்கேயே என்னை இறக்கி விடுங்கன்னு சொன்னார் சுந்தரராஜன். முடியாது, நிச்சயம் நான் உங்க வீட்டுக்கு வருவேன். நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? உரிமையுடன் கேட்டார் எம்ஜிஆர். சுந்தரராஜனுக்கு கண்ணீரே வந்துவிட்டது. அவரது சிறிய வீட்டிற்கு எம்ஜிஆர் சென்று அவருடன் ஒரு டம்ளர் மோர் அருந்திவிட்டு அன்போடும் பண்போடும் வாழ்கன்னு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்து விட்டு வந்தார் எம்ஜிஆர். இரவு என்பதால எம்ஜிஆர் வந்து போனது யாருக்கும் தெரியவில்லை. காலை தெருக்காரர்களிடம் விஷயத்தை சுந்தரராஜன் சொல்ல, அடப்போப்பா, எம்ஜிஆராவது நம்ம தெருக்கு வர்றதாவது என கிண்டல் செய்தார்கள் தெருக்காரர்கள்.